அந்த குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து வந்து அம்மா வந்து ஆமாம், அவங்க பார்க்கலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பட் இவ்வளோ சீரியஸாக போகும்னு நான் நினைக்கல. அப்போ இட்ஸ் ரிட்டன் இன் மை லைஃப் தட் இப்படி தான் கல்யாணம் நடக்கும், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி. Prithvi, Women's Innerwear, your perfect partner. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, தேவர் அகேன்ஸ்ட் இட். பிகாஸ் அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செஞ்சது கிடையாது. ஐ நோ இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் தெம் அ லாட். அது ஏதோ விதி நினைக்கிறேன். இட்ஸ் ரிட்டன் இன் மை லைஃப் தட் இப்படி தான் கல்யாணம் நடக்கும், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி. அந்த குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து வந்து அம்மா வந்து ஆமாம், அவங்க பார்க்கலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பட் இவ்வளோ சீரியஸாக போகும்னு நான் நினைக்கல. அப்போ ஐ தாட் மேபி தே வில் forgive me, but they didn't, and it took so many years. அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த வளர்ச்சி அடையவே முடியாது. she was a pillar of strength. ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இல்லையா? இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். சூரியவம்சம்ல இருந்து தெரியும் எனக்கு. சூரியவம்சம்ல அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். மெல்லமா அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நீ வருவாயினால நான் வந்து ஹீரோயினா ஒர்க் பண்ணேன். நீ வருவாயினால அவர் எழுதின வசனங்கள்ல தான் போய் மயங்கினேன். எவ்வளோ மனசுக்குள்ள காதல் இருந்தா தானே இவ்வளோ எழுத முடியும். என்ன பயங்கரமா அது வந்து ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறது. யார் லவ் சொன்னது ஃபர்ஸ்ட்? அவர்தான். தேவயானி பிறந்த இடம் எது? மும்பை. எப்படி தமிழுக்கு என்ட்ரு ஆனீங்க? மும்பை ஃபிலிம்ல வந்து ஹிந்தி ஃபிலிம்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். பெரிய கம்பெனி, பெரிய ப்ரொடக்ஷன். எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன், ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷனாக இருந்தது. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக ஹிமாச்சல் பிரதேஷில் தான் நடக்கும். ஸோ ஒரு புது பொண்ணாக தேடுறாங்க அப்படின்னாங்க. இது ஃபர்ஸ்ட் பொப்பா அம்மா வந்து வேண்டாம் முடியாது அப்படி இப்படின்னு. பட் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு ஆக்டிங், டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அம்மா தான் லெட் அஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னாங்க. ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போகும்போது அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. அம்மா பயந்துட்டாங்க அதை பார்த்துட்டு. நடுவில் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, தேவயானி பாரு, உனக்கு முடியலன்னா இப்போவே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாது, நம்ம அப்படியே மெல்லமா நடந்து அப்படியே போயிடலாம். ஏன்னா நீ தோத்து போறதோ இல்ல நீ இது ஆகுறதோ என்னால் அதை பார்க்க முடியாது. I know about your mother. Yeah, she was like, நீ பண்ணா சரியா பண்ணணும். பட் நீ வந்து அங்க நர்வஸ் ஆயிட்ட இல்ல இது கான்ஃபிடன்ஸ் உன்னோட லூஸ் ஆயிடுச்சுன்னா ஐ won't be able to take it. அதனால இப்போவே டிசைட் பண்ண, இஃப் யூ வாண்ட் டு டூ இல்லைன்னா we'll just go from here. I said don't worry அம்மா, பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அந்த எனக்கு ஃபுல்லாக அந்த மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த ஃபுல் காஸ்டியூம் எல்லாம் போட்டு அந்த ஸ்கார்ஃபு, அந்த பெரிய ஸ்கர்ட்டு, பிளவுஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த ஸ்டேர்ஸில் நடந்து வரும்போதே கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் செட் பண்ணியிருக்காங்க. As I came down on the steps, the producer, the director and all, they saw me like they were so beautifully I'm coming down, and they were so happy seeing me, like everybody in smiles and கீழ வந்ததும் நான் ஆல்ரெடி ஒரு சாங் மேரே ஹாத்தோ மே நோ சூடியா ஸ்ரீதேவி மேமோட சாந்தினி பாட்டு அந்த பாட்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாட்டுல ஆடி 2-3 வசனங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு ஆக்ட் பண்ண சொன்னாங்க. அண்ட் இமிடியட்லி நெக்ஸ்ட் டே தே டோல்ட் ஐ ஆம் இன் த ஃபில்ம். எல்லாமே முடிஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு, படம் ஃபர்ஸ்ட் காப்பியும் வந்துருச்சு. பட் இட் டிடன்ட் ரிலீஸ். சம் ப்ராப்ளம் இன் த ப்ரொடக்ஷன், சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், சம்திங். இது வரைக்கும் அந்த படம் வெளியில வரல. அந்த படம் வெளியில வராதனால எனக்கு 2 years ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்துல போனேன். தமிழுக்கு எப்படி வந்தீங்க? தமிழ்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தொட்டாச்சு நீங்கி. அம்மா அம்மால நடிச்ச அந்த பையனோட பேரு அப்ப அம்மா அம்மா சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்ல. நம்ம நாகேந்திர பிரசாதோட பேரா இருப்பீங்க, நல்ல கதை இதெல்லாம் சொன்னாங்க. ஓ அம்மா அம்மா பையனோட பேரா, பரவாயில்ல பண்ணிடுவோம்மா, சூப்பர். அந்த பயங்கர அம்மா அம்மா சாங். தமிழ் தெரியாதுல்ல? தெரியாது. நாங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க போன்ல. இப்போ அம்மா அம்மா பையனோட பேரா, ரேவதி மேம் இருக்காங்க, ரகுவரன் சார் இருக்காரு,
நீங்க ரகுவரன் சாரோட சிஸ்டர், ஆனா நாகேந்திர பிரசாதோட பேர். இந்த மாதிரி கார்த்திக் சார் இருக்காரு, நல்ல இது எல்லாம். ஓகே, அம்மா அம்மா பையனோட பேர். ஓகே, அப்படி வந்தேன் நானு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அஜித் sir. தொட்டாச்சு நீங்க நடிச்சேன். கண்டிப்பா. சார் ராஜ்குமார் சார் பத்தி சொல்லுங்க. நீங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா, ராஜ்குமார் சார் வெரி ஸ்ட்ரிக்ட்? ஐயோ, 2 பேரும் ஸ்ட்ரிக்ட். அவங்க ஒர்க்ல 2 பேரும் ஸ்ட்ரிக்ட் தான். வீட்ல யார் ராணி, யார் ராஜா? ஐயோ, ராணி ராஜா எல்லாம் இல்ல. அவர் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். வெரி இல்ல, குட். நோ ராஜா ராணி. இப்படிதான் இருக்கணும். We understand each other and just support each other. சில டைம் ஹாப்பி, சில டைம் சேட், சில டைம் குட், சில டைம் பேட், வாட் எவர் இட் இஸ், வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் கோ. உங்களை என்னன்னு கூப்பிடுற? எனக்கு வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. குழந்தைங்களாம் அம்மான்னு கூப்பிடுறதுனால ஆமா. பட் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்றாரு, அது தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ல எப்பயுமே ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ எப்படி அதை ஃபீல் பண்றீங்க நீங்க? ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இல்லையா? இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். பிளெஸ்டா ஃபீல் பண்ற, ஏன்னா நமக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. ஹீ இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ், ஹீ இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படி சொல்றது கிடையாது. பண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும் Whatever you பண்ணு, like. வாட் யூ லைக் யூ டூ. ஒரே விளையாட்டுத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லுவாரு. சரி, ஓகே, உனக்கு எல்லாமே விளையாட்டுதான் அப்படின்னுவாரு. ஆமா. பட் யா, ஸோ ஹீ இஸ் தேர் இப்போ, ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அண்ட் வெரி லவ்விங் அண்ட் வெரி கேரிங். ஐ திங்க் ஐ எம் லக்கி. பட் உங்களுடைய காதல் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்பலாம் லவ் எல்லாம் பண்ணலையா? பாத்தீங்களா, புடிச்சிங்களா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்படியா? ஆமா, அது எப்படி? உடனே யாரு? கல்யாணம் ஆயிடுச்சு. மீனிங் நாங்க ரொம்ப 2 பேரும் ரொம்ப பிஸி அப்போ. இல்ல, சூரியவம்சம்ல இருந்து தெரியும் எனக்கு. சூரியவம்சம்ல அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கப்புறமா அப்படியே மெல்லமா அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நீ வருவானெல்லாம் நான் வந்து ஹீரோயின் ஒர்க் பண்ணேன். அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் தெரிஞ்சுட்டேன் நானு. ஹீஸ் அ குட் பர்சன். அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கங்கள் கிடையாது. ஹீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் ஹீ கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு விமென் அண்ட் ரொம்ப ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன். அப்படி எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆயிட்டீங்களா? அதுக்கு மட்டும் இல்ல, நீ வருவானால அவர் இருந்த வசனங்கள்ல தான் போய் மயங்கினேன். ஓ, வசனத்துலதான் வாங்கிட்டீங்க. அது ஒரு லவ் என்சைக்ளோபீடியா மாதிரியே. வசனம் என்ன? நிறைய இருக்கு. ஐயோ, காதல் வசனங்கள் அவ்வளோ இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா பார்த்திபன் சரே சொல்லுவாரு அது ஒரு லவ் என்சைக்ளோபீடியான்னு. சரி, அப்போ நான் நினைச்சேன் தட் someone who can write such beautiful dialogues, he is such a good heart person. How beautiful அவரோட ஹார்ட்டா இருக்கும். இவ்வளோ காதல் வச்சுட்டு ஒரு வசனங்கள் எழுதணும்னா எவ்வளோ மனசுக்குள்ள காதல் இருந்தா தானே இவ்வளோ எழுத முடியும். இல்ல, அதுவும் அந்த கவிதைன்னு ஆமா, பொயட்டிக்கா, ரொம்ப பொயட்டிக்கா. அதே மாதிரி என்ன பயங்கரமா அது வந்து ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறது, என்ன ரொம்ப அழகா காமிக்கணும்னு அதை நினைக்கிறது. இது எல்லாம் பார்த்து தேவி கணவரை பார்த்து அது கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு ஆர்ட்டை பார்த்துதான் அட்மையர் பண்ணி நம்ம லவ் போறது. இப்ப நாங்களே சப்போஸ் டான்ஸ் ஆனா டான்ஸ் பார்த்து லைக் பண்ணி லவ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கவிதை, அந்த ஆர்ட் தான் மெயினா ஒருத்தரை லவ் பண்ண வைக்கும். அந்த ஹேண்டில் பண்ற விதம் இருக்குதுல்ல, ஆக்டர்ஸ் ஆன் த செட் அவ்வளோ கேரிங்கா ஹேண்டில் பண்றது அண்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்றது அண்ட் வாட் எவர் இட் இஸ், அந்த அந்த டயலாக்ஸை எப்படி சொல்லி கொடுக்கறது, இது எல்லாம் பார்த்து நான் சரி ஓகே சார். லைக் நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு டைரக்டர் ஓட செல்ஃப் ஓட கேரக்டர் வந்து எங்கேயோ வந்து அவரோட படைப்புல தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா 100%. உள்ள இருக்கிறது மனசு வரும், வெளியில வந்துரும் ஸ்கிரீன்ல. So someone who can write such lovely love dialogues, he is having so much of love in his heart. யார் லவ் சொன்னது ஃபர்ஸ்ட்? அவர்தான். நீங்க மனசார லவ் பண்ணிருக்கீங்க, ஆனா அவர் வெளியே சொல்றாரு. ஆமா, நான் சொல்லவே இல்லை. எனக்கு
அது சொல்றதுக்கு தைரியமும் இல்ல ஒன்னும் இல்ல. பட் ஹீ டோல் மீ, பட் ஐ said நோ நோ நோ, ஐயோ முடியவே முடியாது, சான்ஸே இல்ல. தனியா சொன்ன அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. தனியா ஆமா ஆமா அம்மா வெரி ஸ்ட்ரிக்ட் அம்மா ரொம்ப பட் ஸ்ட்ரிக்ட் அம்மா இல்ல. இஸ் வெரி ஸ்வீட் யா ஆல்சோ யா வெரி யா ஸ்வீட். யா பட் உங்ககிட்ட பேசும்போது எல்லார் எதிர்க்கையும் கவிதையால சொன்னாரா இல்ல தனியா கூப்பிட்டு இல்ல சொன்னாரா? தனியா சொன்னாரு. கவிதையால சொல்லல. இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, லைக் இஸ் லைக்கிங் மீன்னு. அண்ட் ஐ ஆல்சோ ஆக்சுவலி ஹேட் அ லைக்கிங் ஃபார் ஹிம். பட் தென் வி குடன்ட் எக்ஸ்போஸ் இட், வெளியில் சொல்ல முடியல. பட் ஒரு ஸ்டேஜ்ல சார் சொன்னாரு, பட் நான் சொன்ன முடியவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படி சொன்னேன். பட் தென் சரி ஓகே, டப்புன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. வீட்டுல எப்படி போச்சு? அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல இல்லையா, பிடிக்கல, தேவர் தெரியும். அகேன்ஸ்ட் இட் Yeah, இல்ல. I know. பட் தென் ஓகே, ஐ ஹேட் டு டேக் அ ஸ்டாண்ட் அண்ட் ஐ டிட். அது எப்படி நான் எடுத்தேன்னு இப்போ கூட நான் நினைக்கிறேன், லைக் ஹவு டிட் ஐ பிகம் சோ ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் டு டேக் சச் அ டிசிஷன் இன் லைஃப். பிகாஸ் அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாம நான் எதுவும் செஞ்சது கிடையாது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வித்வுட் தியர் பெர்மிஷன். ஐ நோ இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் தெம் அ லாட், ரொம்ப அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், ஹர்ட் ஆயிடும் அப்படி தெரியும். ஆனாலும் அதை நான் எடுக்க வேண்டிய ஒரு இதுல வந்து, Decision பட் இருந்துச்சு. அது வந்து ஐ திங்க் அது ஏதோ விதி நினைக்கிறேன், அது விதிதான். எழுதி இருக்குது அந்த மாதிரி. நான் இல்லைன்னா நான் ஏன் தமிழ்நாட்டுல வரணும், மும்பையிலே இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரிட்டன் இன் மை லைஃப் தட் இப்படிதான் கல்யாணம் நடக்கும், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி ஏதோ ஒண்ணு. அப்புறம் அப்பா அம்மா எப்ப பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம்? அவங்க ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு 2வது பாப்பா பிறந்தது அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்ளோ சீரியஸா போகும்னு நான் நினைக்கல அப்போ. ஐ தாட் மேபி தே வில் forgive me, பட் they didn't, and it took so many years ஏன்னா மறுபடியும் ஏன்னா பேட்ச் அவங்களுடைய பண்றதுக்கு. இடத்தை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும். நான் இப்போ ஒரு பேரண்டா ரொம்ப அதை நினைக்கிறேன். அம்மா இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த வளர்ச்சி அடையவே முடியாது. she was a pillar of strength. எனக்கு ஃபீலிங்கா இருக்கு அது ஆஸ் அ பேரண்ட். இப்போ நான் ரியலைஸ் பண்றேன். அந்த டைம்ல எவ்வளவு அழுதுருப்பீங்கல்ல நீங்க? அந்த குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து வந்து அம்மா வந்து பார்க்கணும். ஆமா, அவங்க பார்க்கலன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பட் அட் த சேம் டைம் இவரோட சப்போர்ட்டும் லவ்வும் அவ்வளோ இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்கள பெருசா மிஸ் பண்றதுக்கு இவர் விடவே இல்லை. விடல. அவ்வளோ கேர்டேக்கு, அவ்வளோ இது. ஆனா மெல்ல 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 ஐ ஸ்டார்டட் திஸ் திங். தென் செகண்ட் நானே போய் பேச ஆரம்பிச்சு, சரி இப்போ விடக்கூடாது, ஐ ஷுட் பேட்ச் அப். என்ன ஆனாலும் சரி ஓகே, அவங்க திட்டினாலும் இப்போ திட்டட்டும், ஏதாவது சொன்னாலும் சொல்லட்டும், அம்மா நாம தானே. அம்மா அப்பா தானே, நம்ம கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி இப்போ என்னன்னா என்ன ஆனாலும் நான் போய் இப்போ பிரதர்ஸ் கூட என்கிட்ட பேசலன்னா நான் போய் பேசுறேன், நான் போய் பேட்சப் பண்றேன், நான் 2 பேரையும் பேட்சப் பண்ணுவேன். இப்போ கூட ஐ வாண்ட் எவ்ரிபடி வி டு பி ஒன்னா, வி ஷுட் பி டுகெதர். ஆமா, இருக்கிறவர் நல்லா ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு ஒன்னா இருக்கணும். அதுதான் அம்மா எப்பவுமே விரும்புவாங்க. நாங்க போன பிறகு கூட நீங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணும், ஒருத்தரோட கஷ்டத்துல ஹாப்பினஸ்ல எல்லாரும் கலந்துக்கணும், அப்படிதான் அம்மா எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க. சோ லைக் இப்போ அவங்க இல்ல, சோ இப்போ நான் இது அம்மா பாத்துருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு ரொம்ப ஐயோ. ஏன்னா 2017 நான் வந்து பிஏ முடிச்சேன். பிஏ பண்ணேன் நான் கோர்ஸ் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்ல போயிட்டு 2017 போய் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து படிச்சேன். ஏன்னா நான் அப்போ டிகிரி முடிக்க முடியல, படிப்பு முடிக்க முடியல இல்லையா. அதனால நான் வந்து ஃபார்ம் எல்லாம் வாங்கி மட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் ஃபார்ம் வாங்கி கரஸ்ல போயிட்டு பிஏ முடிச்சேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா எங்க போறேன்னு, நான் காலேஜுக்கு போறேன், படிக்க போறேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. I'm proud of you தேவயானி, I'm proud of you தேவயானி, I'm proud of you தேவயானி. எப்படி இது? நான் சொன்னேன், ஆமாம்மா அப்போ படிக்க முடியல, இப்போ நான் படிக்கிறேன், போயிட்டு இருக்கேன், எக்ஸாம் இருக்கம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம். அம்மாவோட குக்கிங்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? சமையல். மீன் குழம்பு. Wow. ஐயோ, அம்மா மாதிரி மீன் குழம்பு யாரும் வைக்க முடியாது, அவ்வளோ நல்ல கேரளா ஸ்டைல் தான். அம்மா ரொம்ப மீன் ஃபிஷ் கறி ஆகட்டும், அம்மாவோட ப்ரான் புலாவ்னு சொல்லுவாங்க, ப்ரான் பிரியாணி ஆகட்டும்,
அம்மா ப்ரான் பிரியாணி எல்லாம் வீட்டுக்கு செஞ்சானா 10 மணி காலையிலேயே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா பிரியாணி ரெடி ஆகும்? சொல்லுவாங்க இன்னைக்கு ப்ரான் பிரியாணி பண்ணா தேவயானிக்கு 10 o'clock பசி ஆரம்பிச்சிடும். நல்லா சமைப்பாங்க அம்மா. அண்ட் அதே மாதிரி சமையல் சாப்பிட்டதும் 2வது செகண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் எதிர்பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு ஆமா எதிர்பார்ப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு. நாம எதுவுமே தவறா சொல்லக்கூடாது, நல்ல பதிலதான் வரணும். அது அம்மாவுடையது. ஆமா ஏன்னா ஒரு பாசிட்டிவ். டைம் அவங்க பிரியாணி செஞ்சுட்டு நம்ம இனியா பிரியங்காக்கு கொடுத்தாங்க. அப்போ இனியா சின்னது, அந்த லவங்க பட்டை எல்லாம் கொஞ்சம் முழுசா போடுவாங்க அவங்க மசாலா எல்லாம். அத வாயில வந்துட்டே இருந்துதான் இனியா வந்து டப்புன்னு சொல்லிச்சு, ஆமாம்மா இது என்னது கச்ச முச்சா பிரியாணி. ஐயோ டென்ஷன் ஆயிருப்பாங்க அம்மா. அம்மாக்கு மனசு உடைஞ்சு, இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை. அதுக்கப்புறம் போன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க, என்னாச்சு இனியாக்கு பிடிக்கலையா பிரியாணி? நான் சொன்னேன் இல்லம்மா அந்த லவங்க பட்டையில வாயில வந்துட்டு இருந்ததா, அதனாலதான் அப்படி சொல்லிச்சு. இல்ல கச்ச முச்ச பிரியாணி சொல்லிச்சு. அவ பாட்டையில சொல்லியிருக்கா கஷ்டம். அது இல்லாம பிரியாணி கிடையாது. Prithvi Women's Innerwear, your perfect partner. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh.